ஹாய் வணக்கம். தட்டு இட்லி செய்கிறதுக்கு ரேஷன் அரிசி பயன்படுத்தி எப்படி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். நான் இது ரேஷன் குண்டு அரிசி தான் எடுத்திருக்கேன். தட்டு இட்லி பெரும்பாலும் கடை அரிசியில் செய்யும்போது நல்லா வரும்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ரேஷன் அரிசியில் எப்படி சாஃப்டாக பஞ்சு மாதிரி செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ இந்த ரேஷன் புழுங்கல் அரிசி வந்து நான் ஒரு 6 டம்ளர் அளந்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், நான் 6 டம்ளர் அளந்து எடுத்துக்கிட்டு இதோட ரேஷன் பச்சை அரிசி நம்ம எடுக்க போகிறது வந்து 2 டம்ளர், 6 டம்ளர் புழுங்கல் அரிசி, 2 டம்ளர் பச்சை அரிசி. இந்த பச்சை அரிசியுமே நான் ரேஷன் அரிசி தான் எடுத்திருக்கேன், பார்த்துக்கோங்க. புழுங்கல் அரிசி எடுத்து அளந்து போட்டாச்சு. இப்போ பச்சை அரிசி நம்ம எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெள்ளை வெளியேன்னு இருக்குது. இந்த அரிசி தான் நான் சேர்க்க போகிறேன். சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன். இது நம்ம ஒரு 2 டம்ளர் அளந்து எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையுமே நம்ம அளந்து போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கழுவி ஊற வச்சிடலாம். ஒன்று போட்டுட்டேன், இன்னொன்றும் போட்டுடலாம். 6 டம்ளர் புழுங்கல் அரிசி, 2 டம்ளர் பச்சை அரிசி. கரெக்டாக அளவு ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் சாதாரணமாக இந்த மாதிரி சின்ன நம்ம வீட்டில் இருக்கிற எப்போயுமே நம்ம பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த மாதிரி டம்ளர் தான் நான் எடுத்திருக்கேன். இப்போ பாருங்கள், ஜவ்வரிசி காட்டுறேன் பாருங்கள். நான் ஜவ்வரிசி 2 ஸ்பூன், பெரிய ஸ்பூனில் 2 ஸ்பூனும், அவல் வந்து ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அவ்வளோதான். 1/4 கிலோ உளுத்தம்பருப்பு, 1/4 கிலோ உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. நான் சொன்ன அளவுகளுக்கு கரெக்டாக இருக்கும். இதை ஊற போட்டு நம்ம அரைச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி பஞ்சு மாதிரி இருக்கணும். நம்ம அரைக்கும் போது நம்ம கரைச்சி வச்சுட்டு மறுநாளுக்கு தேவையான மாவு உப்பு போட்டு எடுத்து வச்சிடலாம். உப்பு போட்டு எடுத்து வச்சுட்டு நான் இட்லி ஊற்றும்போது காட்டுறேன் பாருங்கள். நான் இட்லி தட்டில் ஊற்றும் போதுமே உங்களுக்கு அந்த மாவு காட்டுறேன், தட்டில் ஊற்றும் போதுமே மாவு எப்படி இருக்குன்னு காட்டுறேன் பாருங்கள். உப்பு போட்டு நான் இன்றைக்கி நைட் கலந்து வச்சிடுறேன், நாளைக்கு காலையில் நம்ம பார்ப்போம். இப்போ பாருங்கள், உப்பு போட்டு கலந்துடலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாவு எடுத்து வச்சுட்டு உப்பு போட்டு கலந்து வச்சுருங்க. இதையுமே நான் 2-3 மணி நேரம் வெளியே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் தான் எடுத்து வச்சுருவேன். ரொம்ப வெளியே வச்சு நான் புளிக்க விட மாட்டேன். அதே மாதிரி மாவு எப்போவுமே நான் கை போட்டு கலக்க மாட்டேன், ரொம்ப புளிச்சிடும். நம்ம 2 நாள் 3 நாள் வச்சிட்ருக்கோன்னா நிறைய நேரம் கையை போட்டு கலந்தோன்னா அது புளிப்பு கொடுத்துரும். நான் அது மாதிரி கலக்க மாட்டேன். இப்போ பாருங்கள், இப்போ வந்து நான் உங்களுக்கு இட்லி ஊற்றி காட்டுறேன் பாருங்கள். எப்படி பஞ்சு மாதிரி போய் அந்த இட்லி குண்டால அந்த மாவு இருக்குதுங்க பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஊற்றணும். தண்ணியாவோ கெட்டியாவோ ஊற்றக்கூடாது. இப்போ பாருங்கள், நம்ம ஊற்றுனது குறைவான மாவு. இட்லி பாருங்கள் எவ்வளோ பெருசாக வெந்து மேலே எலும்பி வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும் இட்லி. நம்ம அப்போ பார்க்கும்போதே நம்மளுக்கு மனசு நிறைவாக இருக்கும். நம்ம மாவு ஊற்றின பிறகு இட்லி அமிழ்ந்துடுறதோ இல்லைனா வந்து வராமல் சரியாக பிசு பிசுன்னு போயிட்டாலுமே ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி தான் வரணும். இப்போ நம்ம தட்டில் இட்லி ஊற்றிட்டு மாவு ஊற்றிட்டு நம்ம தட்டை வந்து 2 தட்டு தட்டிட்டோம்னா சமமாகிடும் மாவு. அதை நம்ம இப்போ இட்லி ஊற்றி வச்சிடலாம். நான் 2 தட்டு ஊற்றி வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், வச்சாச்சு. இன்னொரு தட்டுமே நம்ம வச்சிடலாம். இன்னொரு தட்டு வச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி நம்ம ஊற்றும் போது அது சமமாக ஆகாது. நம்ம 2 பக்கமும் இப்படி லைட்டாக தட்டி விட்டோம்னா அது சமமாகிடும். பாருங்கள், காட்டுறேன் பாருங்கள். இப்படி ஆட்டிட்டுங்க மாவு ஒரே மாதிரி இதுக்கு வந்துடும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் போல் எப்போவுமே வேகிற மாதிரி வேகட்டும். இப்போ பாருங்கள், ஒரு ஸ்பூன் வச்சு குத்தி பார்க்கலாம். ஸ்பூனில் ஒட்டவே இல்லை பாருங்கள். அழகாக அருமையாக வெந்திருக்கு. சூப்பராக தட்டி இட்லி ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோ அருமையாக இருந்துச்சுங்க. ரேஷன் அரிசி செஞ்ச மாதிரியே இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நான் எடுத்து உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். நீங்கள் எடுக்கும்போது கை ரொம்ப சுடும். அதனால் எப்போவுமே அடிப்பகுதியில் ஒரு தட்டு ரெடியாக வச்சுக்கோங்க, வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், என் பசங்க எவ்வளோ பெரிய தட்டு இட்லி பார்த்தோன்னே குஷி ஆகிட்டாங்க. அவங்களே எடுத்து காட்டுறாங்க பாருங்கள். எவ்வளோ பஞ்சு மாதிரி இருக்குது, சாஃப்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. என் பொண்ணு தான் அந்த இட்லி எடுத்து நான் காட்டுறேன்னு சொல்லிட்டு காட்டிகிட்ருக்கா. இங்கே பாருங்கள், ரேஷன் அரிசி செஞ்ச மாதிரியே இல்லை. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.